ஹாய் ஆல், வெல்கம் அவர் சேனல் கலர் நெஸ்ட். நான் உங்கள் சோபனா வெங்கடேசன் பேசுகிறேன். இன்றைக்கி குக்கிங் பிளாகில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோகனட் மில்க் ரைஸும் பிரிஞ்சால் கிரேவியும் அடுத்த 2 டிஷ்ஷும் பண்ண போகிறேன். அது மலாய் ப்ரொக்கோலி அண்டு ஆட்டுக்கால் சூப். ஸோ ஃபஸ்ட்டு கோகனட் மில்க் ரைஸ்க்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். கோகனட் மில்க் ரைஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸுங்க, நான் வந்து ஒரு 300 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு சின்ன சைஸ் தேங்காய், ஒரு தேங்காயில் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 4 to 5 பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் தேவைப்படும் இந்த மாதிரி ஸ்பூனில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேஷ்யூ நட்டு, இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, தென் கீ ப்ளஸ் ஆயில், அவ்வளோதான். நான் சொன்ன இந்த குவான்டிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா மீடியமாக சாப்பிட்றவங்களுக்கு 4 to 5 மெம்பர்ஸ் வரைக்கும் நல்லா சாப்பிடலாம். இப்போ கோகனட் மில்க் ரைஸ்க்குங்க சின்ன குழிக்கரண்டியில் ஒரு 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த கரண்டியில். இப்போ கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாம். கீ கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன், அவ்வளோதான் ஜி. இப்போ ஒரு 4 சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு 2 பிரிஞ்சி இலை, பச்சை மிளகா ஒரு 4 to 5. நாங்கள் கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம், அதனால் 4 to 5. மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 2. இது கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க, ரொம்ப மெரூனாலாம் ஆக வேண்டாம். எதுனா கோகனட் மில்க் ரைஸ்க்கு அந்த கலர் ஒயிட்டாக இருக்கணும் ரைஸு. சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவு போட்டுங்க. வெங்காயம் ஒரு 50% ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வந்தால் போதுங்க. ரொம்ப க்ரீனிஷாக அந்த மாதிரிலாம் ஒரு மெரூனாலாம் ஆக தேவையில்லை. இன்னும் ஒரு 1 minute. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன டீஸ்பூனில் 2 போடுறேன். கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போயிடணும். ஒரு சிலர் லாஸ்ட்டில் போடுவாங்க. இது இந்த மாதிரி நம்ம கீலையும் ஆயிலையும் நம்ம சேர்க்குறப்ப அதோட ஃப்ளேவர் ஃபுல் ரைஸ்லையும் இறங்கும். கொத்தமல்லி அதே மாதிரி ஆட் பண்ணுறோம். இந்த ஸ்டேஜில் இந்த கிளாஸில் நான் 1.5 கிளாஸ் ரைஸ் எடுத்துருக்கேங்க. இந்த 1.5 கிளாஸ்னால் இது 250 கிராம்ஸு. இந்த ஒரு கிளாஸு எக்ஸ்ட்ரா ஒரு 300 கிராம்ஸு. அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் தேங்காய், முழு தேங்காய், அதோட பால் 1
2 3 3.5 கிளாஸ். அவ்வளோதாங்க. இது ஒரு கொதி வந்த உடனே ரைஸை போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில், மீடியம் சிம்மில் வந்து ஒரு விசில். இப்போ நான் உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறேன். பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு கொதி வரட்டும். இப்போ பால் நல்லா கொதி வந்துருச்சுங்க. இந்த டயத்தில் ஒரு ½ லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். போதும். ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து தக்காளி ஆட் பண்ணுவாங்க. நான் தக்காளி ஆட் பண்ண மாட்டேங்க. அதுக்கு பதில் லைம் ஜூஸ் சேர்த்துக்குவேன். அது கூட 1 2 தான் ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து எங்கள் ஸ்டைல் வந்து இப்படி தான். இப்போ கிளறிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு அகைன் செக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் கீ மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளேஸியாக வரும். இந்த டயத்தில் உப்பு மட்டும் பார்த்துக்கலாங்க. நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் கறிக்கிற மாதிரி போட்டால் மட்டும்தான், ஒரு கல் தூக்கலாக இருந்தால் போது மட்டும்தான் சாதத்தில் நல்லா உரைக்கும் உங்களுக்கு. ஓகே, டன். அவ்வளோதான். இது வந்து ஒரு 5 மினிட்ஸில் ஒரு பெரிய விசில், சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ், அவ்வளோதான். இது கோகனட் மில்க் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ அடுத்தது பிரிஞ்சால் கிரேவிக்கு போகலாம் வாங்க. இப்போ வந்து அந்த தேங்காய் பால் சாதம் ப்ரெஷர் போயிடுச்சு. எப்படி வந்திருக்கு நம்ம பார்ப்போம். பாருங்கள், இவ்வளோ உதிரிகளாக வந்திருக்கு பாருங்கள். நான் சொன்ன அதே அளவு குவான்டிட்டி தண்ணி இதெல்லாம் கரெக்டாக வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு. எந்த அடியும் பிடிக்கல. சாதம் நல்லா வந்திருக்கு. மேலே உங்களுக்கு தேவையான கொத்தமல்லி அது இது கார்னிஷிங் இதெல்லாம் பண்ணிக்கலாம். இல்லைனா கேஷ்யூஸ் வந்து கீழே டாஸ் பண்ணி போட்டுக்கலாம். நான் எதுவும் போட போகிறதில்ல, ஏன்னா இதுவே ரொம்ப ரிச்சாக இருக்கும்.